உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பது மகாகவியின் வாக்கு. சூரிய உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் விடியலே வா நிகழ்ச்சியிலும் புதிய பகுதிகள் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடல் பொலிவும் தளர்ந்து விடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும். என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். யோகாசனம் என்பது ஒரு பெரிய கடல். 84 லட்சம் ஆசனங்கள் எங்கே இருக்கிறது என்றே 84 லட்சம் அநேகம் பேருக்கு தெரியாது. இந்த 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? கோவில் பிரகாரங்களில் இருக்கிறது, கோபுரங்களில் இருக்கிறது, தேர்களில் இருக்கிறது. தென் தமிழ்நாட்டில் தான் கோயிலில் ரொம்ப அதிகம். பெரிய பெரிய கோயில்கள், பெரிய பெரிய பிரகாரங்கள், 3-4 பிரகாரங்கள், அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா அத்தனை ஆசனங்களும் அங்கே இருக்குது. தென் தமிழகத்தில் உள்ள சுசீந்திரத்தை போய் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஆசனங்கள். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் கிருஷ்ணாபுரம்னு இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா அற்புதமான ஆசனங்கள். கும்பகோணத்துக்கு போனால் 84 லட்சம் ஆசனமும் இருக்குது. தேரில் பார்க்கணும், தேரை பார்க்காம தகரம் போட்டு மூடிடுறாங்க. சில ஊர்களில் கிராமத்தில் மூடலை. அந்த சிலைகள்லாம் பார்க்கலாம். வெளிநாட்டுக்கார இந்த மரப்பொம்மை சிலைகளை எடுத்துகிட்டு போயிடுவான் வேலைக்கு, லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான். என்னென்ன இது ஏன் இப்படி நிற்கி, நம்ம நின்னா என்ன ஆகும் அப்படி செய்து பார்க்கணும். சிலைகளெல்லாம் வெளிநாட்டுக்கு கடத்துறான்னா அதில் இருக்க தங்கத்துக்காக கிடப்பதோடு அதனுடைய கலை நயத்துக்காக கொண்டு போயிடணும். அதே மாதிரி ஆசனங்கள் செய்து பார்க்குறான், அதனுடைய பலன்களை அனுபவிக்கிறான், புத்தகமாக எழுதுகிறான், வேலைக்கு போகுது, கோடிக்கணக்கான பணத்தை அவங்க சம்பாதிக்கிறார்கள் வெளிநாட்டுக்காரர்கள். நம்முடைய ஆசனமெல்லாம் இன்றைக்கு வெளிநாட்டிலே விலை போய் கொண்டிருக்கின்றது. நம்மை விட மிகவும் நேசிக்கிறார்கள். அங்கே இருந்து இங்கே வந்து தமிழர்கள்ட்டையோ இந்தியர்கள்ட்டையோ பழகினா தான் இந்த ஆசனத்தினுடைய முக்கியத்துவத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் என்று வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே வரார்கள், இங்கே தங்குகிறார்கள். 15 நாள் 20 நாள் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க பழகிறதுக்கு. நம்ம 4 வருஷத்தில் பழகிறத 4 நாளில் வெளிநாட்டுக்காரன் பழகிறதும். அவனுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகம். அவன் நான் வெஜிடேரியனே சாப்பிட்டா கூட அவனுடைய உணவில் எண்ணெய் கிடையாது, இந்த மசாலா பொருள் எதுவுமே கிடையாது, உப்பு புளி காரம் எதுவுமே கிடையாது. அப்படியே மாமிசத்தை சுடுறான், அதில் லேசாக மிளகு அல்லது லேசாக உப்பு தூத்து தான், அதுதான் சாப்பிட்றான். அதனால தான் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகம். சைனா ஆஸ்திரேலியாவில் உள்ள பெண்களை பார்த்தீங்கன்னா யாருக்குமே வயிறே கிடையாது. போய் பார்த்துருக்கோம். 100க்கு 99 பேருக்கு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வயிற்றை பார்க்க முடியாது. 8 பிள்ளை பெற்றவம்பாங்க, வயிறே இருக்காது. 18 வயசு பொண்ணு மாதிரி இருக்கும். இங்கே வந்து தலைகளை நிற்கும், எல்லா ஆசனமும் போடும், ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறதுன்னே நமக்கு தெரியல. நமக்கு தெரியாத ஆசனங்கள் எல்லாம் அதுக்கு தெரியுது, பேர் சொல்லுது, அதனுடைய எஃபெக்ட் சொல்லுது. அதனால் நம்ம விட வெளிநாட்டுக்காரர்கள் நமது கலையை கற்றுக்கொண்டு அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். நம்ம நாட்டு கலைக்கு நம்மள ஆர்வமே இல்லை. பெரும்பாலானவர்கள் என கற்றுக்கொள்ள வேண்டிய விருப்பம் இல்லை. ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ என்னமோ தெரியவில்லை. ஆஸ்பத்திரியை நோக்கியே படையெடுக்கிறார்கள், மருந்தை நோக்கியே பாய்கிறார்கள். அப்படி மருந்தாலே ஏதாவது நோய் நீங்குதான்னா அதுவும் கிடையாது, செத்து போயிடுதான். கவலையே படுறதில்லை சாகிறதுக்கு. நோய் சாகாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை நமது முனிவர்கள் அல்லவா தந்திருக்கிறார்கள். ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்கும் காற்றை பிடிக்கும் கடற்கருவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதாமே. கூற்றுவனே அடித்து விரட்டலாம்ங்கிறான், மூச்சு பயிற்சி மட்டும் பண்ண உன்னை கூத்துவனே அடித்து விரட்டிடலாம் அப்படிங்கிறான். வேற எவனும் சொல்றதில்லை, நம்ம முனிவர்கள் தான் சொல்றான்.
வேற எந்த விஞ்ஞானமும் சொல்றதில்லை, எந்த டாக்டரும் சொல்றதில்லை, சொல்ல முடியாது. நோய் வந்தால் தான் என்கிட்ட மருந்து, சாகாமல் இருப்பதுக்கெல்லாம் என்கிட்ட மருந்து கிடையாது அப்படிங்கிறான். சாகடிப்பது கூட நாங்கள் மருந்து கொடுப்போம். சில மருந்தை தப்பாக சாப்பிட்டு செத்தும் போயிடலாம், சில வேர்களுக்கு தப்பாக ஊசி போட்டு செத்தும் போயிடலாம், சில பேருக்கு கண்ணில் ஆஸ்பத்திரியில் தவறாக பண்ணி கண்ணு போயிடுது. எல்லாம் நம்ம பார்த்து பேப்பர்களில் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம முனிவர்கள் அப்படி சொல்லவில்லை. யோகாசனம் செய்யுங்கள், பிராணாயாமம் செய்யுங்கள், உங்களுடைய ஆயுள் உங்கள் கையில், உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில். உங்களை கண்டால் எல்லோரும் பயப்படுவார்கள், உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களுடைய சரணடைந்து விடுவார்கள். ஹிப்னாட்டிசம், வெஸ்பரிசம், பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துவிடும். சிறு குழந்தை முழுக்கே ஆசனங்களை பிராணாயாமங்களை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். வருத்தப்படுகிறார்கள். உள்ளது சொன்னோம் உணர்வுடையவருக்கே என்று திருமந்திரத்தில் திருமூலர் வருத்தப்பட்டு சொல்கிறார். மானை விட வேகமாக செல்லக்கூடிய காற்றை புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம் தானே கழிதரும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையவருக்கே என்று சொல்கிறார். மானை விட வேகமாக செல்லக்கூடியது காற்று. இந்த காற்றை உள்வாங்கி வெளியே விட்டீர்களானால் நீங்கள் அழிவு என்பதே கிடையாது, சாவு என்பதே கிடையாது. உணர்விருந்தால் செய்யுங்கள் என்று இடித்து சொல்கிறார். பிள்ளைகளை ஏசுவது இல்லையா, உனக்கு உணர்வு இல்லையா, உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு மானம் இல்லையா, மரியாதை இல்லை, ஏசுவோம். அதை மாதிரி அவர் ஏசுறாரு ஜனங்களை. ஏன் ஏசுறாரு? இந்த சின்ன விஷயங்களை செய்ய மாட்டீங்களப்பா, லட்சமாக கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்களேன்னு வருத்தப்படுறார். ஆகவேதான் இன்றைக்கு பல்வேறுபட்ட பள்ளிகளில் பாருங்கள், இன்னைக்கு ஸ்ரீராம் விவேகானந்தா பள்ளி கவரப்பட்டியிலிருந்து வந்திருக்காங்க மாணவர்கள். எல்லாத்துக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அற்புதமான ஆசனங்களை செய்கிறது, பயங்கரமான ஆசனங்கள் எல்லாம் செய்யுது. அவர்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். இதை பார்க்கின்ற நேயர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும். இந்த பார்க்கின்ற பள்ளி ஆசிரியர்கள், தாளாளர்கள் தங்கள் பள்ளியிலும் யோகாசன ஆசிரியரை பகுதி நேரமாக வைத்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அந்த எதிர்கால செல்வங்கள் சிறப்பாக நோயின்றி வாழ்வார்கள். என் அருமை செல்வங்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைந்துவிட்டு இந்த அற்புதமான ஆசனத்தை நீங்கள் செய்யுங்கள், பார்க்கலாம். கண்ட பேருண்ட ஆசனம். சரி, செய்ய. சில பேர் சலவாசனத்தில் வந்து செய்வாங்க, இவங்க சக்கராசனத்தில் வந்து செய்கிறாங்க. பாருங்க, இந்த முதுகெலும்பை வளைச்சி நிமித்து திருகி பிள்ளைகள் பாருங்க எப்படி செய்து பாருங்க. இவைகளெல்லாம் ஒரே நாளில் செய்ய முடியாது. வெகு நாட்களாக தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் செய்தால் தான் வரும். சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி. வயோதிகர்கள் எங்கே செய்ய போகிறாங்க? செய்கிறார்கள் சில பேர். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கந்த பேருண்டாசனம். இப்படி குப்புறப்படுத்து அப்படியே காலத்துக்கு சலவாசனம் பண்ணி செய்கிறவங்களும் உண்டு. இந்த சக்கராசனத்தை பண்ணி அப்படியே செய்கிறவர்களும் உண்டு. இந்த மாணவர்களுக்கு ஆசிரியரே சக்கராசனத்தில் படுத்தே செய்ய கொடுத்துக்கிறார். மீண்டும் ஒரு முறை நன்றாக மூச்சை இழுத்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய முயற்சி செய்யுங்கள். மீண்டும் எழுந்து உட்காருங்க. முதுகெலும்பு சக்கராசனம் வருது. இதில் சக்கராசனத்துக்கு அப்புறம் தான் அவங்க பூர்ண சக்கராசனம் காலை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலையை மடக்கி முதுகெலும்பை வளைச்சு தான் வராங்க. பாருங்க, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஜீரண கருவிகள், நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புகளான கண்ணு, காது, மூக்கு, அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷமான மூளை, 4 கோஷங்களையும் செம்மைப்படுத்தக்கூடிய, சீராக்கக்கூடிய, தூண்டக்கூடிய அற்புதமான ஆசனம். இந்த ஒரே ஆசனத்தை செய்துட்டு பிள்ளைகள் பள்ளியிடம் போகலாம். முதுகெலும்பு வளைக்குது, 72,000 நாடி நரம்புகளும் வளைஞ்சிருது. வேற என்ன வேணும்? அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு 2 தடவை பண்ணிட்டு போறா போதும். சுறுசுறுப்பாக அன்னைக்கு முழுதும் அவங்களுக்கு சோம்பேறித்தன்மையே இருக்காது. அதான் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்க. மெதுவாக இருக்கணும். மூச்சு இழுங்க.
பாருங்க இந்த உடல் எவ்வளவு அளவுக்கு திரி இருக்குங்கிறத இந்த பின்பக்கமாக செய்து காட்டுவாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். மெதுவா எந்திரிச்சு என் பக்கம் தலையை வச்சு பண்ணுங்க. எந்த அளவுக்கு அந்த உடல் வளைக்கப்பட்டிருக்குங்கிறது நீங்க பின்பக்கமாக பார்க்கலாம். பாருங்க, கம்ப்ளீட்டா முதுகெலும்பு வளைஞ்சிச்சு. அதுக்கு மேலே வளைய முடியுங்கிற வேண்டிய அவசியமே கிடையாது. முழுமையாக வளையுது. அவங்க எந்த மூஞ்சியை பாருங்க, அவங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. அவ்வளோ ஆனந்தமாக மகிழ்ச்சியாக செய்கிறாங்க. சில பேர் இந்த ஆசனம் செய்யா இருந்தால் மூக்கை பிடிச்சிக்கிட்டு மூச்சை பிடிச்சி கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சொகுசுன்னு வரும், கண் வெளியே வந்துடுற மாதிரி இருக்கும். அப்படி செய்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு செய்யுது இந்த பிள்ளைகள்லாம். அவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள். மெதுவாக இறக்குங்க இந்த ஆசனத்தை. மெதுவாக செய்யணும். நல்ல மூச்சு விடுங்க. மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்க. இப்போ என்ன செய்யணும்? இது கடினமான ஆசனம். முதுகை நல்லா பின்ன வளைச்சிருக்கீங்க. ஒரு தடவையாவது முன்ன வளைக்கணும். மாற்றாசனம். காலை சேர்த்து வைங்க. அப்படியே கையை பின்ன கொண்டு போங்க. அப்படியே எழுந்து காலை பிடிக்கணும். பச்சுமத்தாசனம். அப்போ தான் அதுக்கு ரிவர்ஸ் ஃபோர்ஸ். அப்படியே எந்திரிங்க. அப் எந்திரிக்க. காலை பிடிங்க. என்ன குனி. தலை முட்டை தொடணும். இந்த ஆசனத்தை பண்ணிட்டேன்னா அடுத்தால செய்கிறதுக்கு ரொம்ப லகுவாக இருக்கும். பச்சுமத்தாசனம். இதுக்கு ரிவர்ஸ் ஃபோர்ஸ். பச்சுமத்தாசனம் மாற்று ஆசனமாக அமையும். அப்படியே படுங்க. நீண்ட மூச்சு இழுத்துக்கிடுங்க. நல்ல மூச்சு விடுங்க. அப்படியே எந்திரிச்சு வாங்க. இன்னொரு தடவை. அப். பச்சுமுத்தாசனம். பறவை அழகு ஆசனம். முதுகெலும்பு முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் வளைய வளைய ஆயுள் அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மனோ வலிமை அதிகமாகும். உள்ளுறுப்புகள் நன்றாக செயல்படும். நினைவாற்றல் பெருகும். நினைத்த காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை ஏற்படும். சரி, இப்போ அப்படியே படுங்க. மூச்சை இழுங்க. சரி, இப்போ படுங்க. இப்போ சக்கராசனம் பண்ணி பண்ணுங்க. இன்னும் ஒரு தடவை. பெரியவர்களே, நேயர்களே, பாருங்கள். கந்த மிரண்ட ஆசனம், கந்த பேருண்ட ஆசனம் என்று சொல்வார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பொத்துன்னு விடக்கூடாது. மெதுவாக விடணும். மெதுவாக இறக்கணும். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே மல்லாக்கப்படுங்க. கையை பின்ன கொண்டா அப்படியே எந்திரிச்சு பச்சுமத்தாசனம். அப்படியே நிமிரு. எந்திரிச்சு உட்கார்ந்து அப்படியே காலப்படி அப். அப்படியே குனிங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். தலையை முட்டை நல்லா கையை கீழே கொண்டு போ. அப்போ தான் நல்லா இருக்கும். கையை கீழே கொண்டு போய் தரையை தொடணும். கொஞ்ச நேரம் முதுகு ரிலாக்ஸ் ஆயிரும். ஏன்னா 3-4 தடவை பின்னால் விளைஞ்சிருக்கோம். 1-2 தடவை முன்னால் விளையணும். ரிவர்ஸ் ஃபோர்ஸ். மாற்றாசனம். கந்த பிரண்ட ஆசனத்துக்கு மாற்றாசனம். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. நிமிர்ந்து நல்ல மூச்சு விழுங்க. படுக்க வேணாம். எந்திரிச்சு உட்காரு. நீ நல்ல கையை கீழே போட்டு மூச்சுழு. மூச்சுழு. இப்போ இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும். என் அருமை நேயர்களே, இப்பொழுது பக்கவாட்டில் செய்கிறார்கள். நீங்கள் கவனத்தில் பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த மாணவர்கள் இதை பயிற்சிப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பள்ளிகளிலெல்லாம் டியூஷன் அது இதுன்னு பிள்ளைகளை போட்டு தொல்லைப்படுத்துகிறார்களே தவிர டியூஷனே தேவை இருக்காது இது போன்ற பிள்ளைகளுக்கு. அப்படியே கிரகிக்கக்கூடிய தன்மை தானாகவே வந்துவிடும். மெதுவாக இறக்குங்கள்.
நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அற்புதமாக அனாசயமாக கொஞ்சம் கூட வலி இல்லாமல் முகத்திலே விகாரம் தெரியாமல் செய்கிறாள் என்று சொன்னால் மீண்டும் 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 பழகி பழகி ஒரு கைவந்த கலையாக வந்திருக்கிற காரணத்தினால் தான் முடிகிறது. மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே மல்லாக்கப்படுங்க, நிமிர்ந்து படுங்க. அப்படியே அப்படியே எழுந்து பச்சுமுத்தாசனம் பண்ணும். அப்படியே எழுந்துரு. அப்படியே எழுந்து பச்சுமுத்தாசனம் பண்ணு. அதுக்கு மாற்று ஆசனம் பண்ணு. வெரி குட். மெதுவாக கலைத்து விட்டு நேராக பத்மாசனத்துக்கு வாருங்கள். என் அருமை பெரியோர்களே, மாணவணிகளே, யோகாசன ஆசிரியர்களே, யோக நிபுணர்களே, உங்களுடைய பணி மாணவர்கள் மட்டுமல்லாது மற்ற பொதுமக்களுக்கும் இந்த ஆசனங்களை கொண்டு சென்று ஆசனங்களை கற்றுக் கொடுத்து எல்லா சமயத்தினரும் எல்லா தரப்பினரும் ஆசனங்களை பழகி என்றும் இனிமையாக நெடுதி இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எத்தனை பேரோட கனவை இயக்கம் தெரியுமா? நமது கலைஞர் காட்சியில் வெள்ளி பரிசு. நம்ம அப்பா அம்மாவை பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? காதல நான் அனுமதிக்கிறது இல்ல. அவ எனக்காக பிறந்த தேவதை. ஒற்றை ஜடை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது என் அத்தை பொண்ணு. இப்படிதான் அடிக்கடி என்ன ஆசையா பாக்கும். இதெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாரு? தேசியம் என் கனவுல வராதீங்க. நான் தான் கையில காதலிச்சேன். நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். நான் உன்னை உயிராவே நேசிக்கிறேன். உன் மேல ஆசைப்பட்டு உள்ளுக்குள்ள விருப்பப்பட்டு. தெரியாதது ஏதாவது இருக்கா? உன் மனசு. நாளை இரவு 7 மணிக்கு மாதவன் பாவனா நடித்த வாழ்த்துகள் திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். இணைந்து வழங்குவோர் வி காட் வாட்டர் ஹீட்டர், சிந்தால் ஒரிஜினல், சன்பீஸ் மாரி லைட், குட் நைட் அட்வான்ஸ்டு மஸ்கிட்டோ ஸ்ப்ரே, கோகோ கோலா, பஜாஜ் டிஸ்கவர் 125 ST, இந்துலேகா ஹேர் கேர், இறுதியில் இதோ ரிசல்ட் கொடுக்கும் ஹேர் ஆயில், விஜய் நடிக்கும் துப்பாக்கி மற்றும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். செலிப்ரேட் த பியூட்டி ஆஃப் லைஃப். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறைதான் சரியானது. நோயின்றி வாழ்ந்திட நல்ல வாழ்க்கை முறை அவசியம். அந்த வகையில் இந்த பகுதியில் மூலிகைகள் பற்றியும் அதன் பயன்பாடுகள் பற்றியும் பார்க்கலாம். மூலிகைகள் மருந்தாக மட்டுமின்றி உடல் அழகு பெறவும் பயன்படுத்தும் செய்திகளையும் தாங்கி வருகிறது